வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதை பற்றினா இந்த எக்ஸ்ப்ளோஷனை பற்றி தான், இந்த வெடிவிபத்தை பற்றி தான். லெபனான் சொல்கிற நாட்டில் நடந்த வெடிவிபத்து தான் இது. அதோட தலைநகரம் பெய்ரூட். இந்த தலைநகரத்தில் இருந்த துறைமுகத்தில் நடந்த வெடிவிபத்து தான் இது. இப்படி வெடிக்கிற அளவுக்கு அங்கே என்ன வெடிப்பொருள் இருந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அம்மோனியம் நைட்ரேட்னு சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசர், அப்படின்னா உரம். நிலத்துக்கு போடக்கூடிய சாதாரண உரம் தான் அம்மோனியம் நைட்ரேட். இது எக்ஸ்ப்ளோசிவாக மாறுறதுக்கு காரணம் ஒரு 6 வருடங்களாக அங்கே இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை பாதுகாப்பற்ற முறையில் சேமித்து வச்சது தான். இப்படி 6 வருடங்களாக சேமித்து வச்ச இந்த அம்மோனியம் நைட்ரேட்டோட குவான்டிட்டி கிட்டத்தட்ட 2750 டன். இந்த அம்மோனியம் நைட்ரேட் சிறிய அளவாக இருந்தால் ஒரு ஆபத்தான விஷயம் கிடையாது. பட் இந்த அளவுக்கு பெரிய குவான்டிட்டியாக இருந்தால் இது எக்ஸ்ப்ளோசிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாதாரண உரம் வெடிக்கக்கூடிய தன்மைக்கு மாறுறதுக்கு காரணம் இதோட டீகம்போசிஷன், அப்படின்னா சிதைவடைதல். இந்த அம்மோனியம் நைட்ரேட் சிதைவடைஞ்சி நைட்ரஜன் ஆக்சைடாக மாறுது. காற்றுல இருக்க வாட்டர் வேப்பரோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக மாறுது, அப்போனா வெடிக்கும் தன்மைக்கு மாறுது. கிட்டத்தட்ட இந்த வெடிவிபத்தினால ஒரு 78க்கும் மேற்பட்டோர் இறந்ததாகவும் 4000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. இது இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்டான நம்பர்ஸ். இந்த வெடிவிபத்தினால அங்கே பக்கத்தில் இருந்த கட்டிடங்கள்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அங்கே இருந்த கார்கள்லாம், ஆயிரக்கணக்கான கார்கள்லாம் எரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த சத்தத்தை கேட்க முடிஞ்சதாகவும் பக்கத்து நாடுகள்லாம் நில அதிர்வே ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அம்மோனியம் நைட்ரேட் பிளாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் புதுசு கிடையாது. 1947 அமெரிக்காவில் டெக்சாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்தில் இதே மாதிரியான ஒரு அம்மோனியம் நைட்ரேட் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதில் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 575 பேர் இறந்துருக்காங்க. ஒரு 4000க்கும் மேற்பட்டோர் இன்ஜூர் ஆகியிருக்காங்க. உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இதை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. நம்ம இந்தியாவோட கேஸ் எடுத்துக்கோமே. 1984 போவாலில் நடந்த ஒரு மிகப்பெரிய கேஸ் லீக்கேஜ் பற்றி உங்களுக்கு தெரியும். அதோட இம்பேக்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இறந்து போனாங்க, 58,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைஞ்சாங்க. 2016 வரைக்கும் நடந்த ஸ்டேட்டஸ் தான் 58,000. இப்போ வரைக்கும் அங்கே பிறக்கிற குழந்தைங்க கூட ஏதோ ஒரு குறைபாடோடு தான் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் நடந்த வைசாக் கேஸ் லீக், இதில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இறந்து போனதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாகவும் நம்ம கேள்விப்பட்டோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. நமக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லட்டுங்களாங்க. மகாராஷ்டிராவில் 2019 ஒரு கெமிக்கல் பிளான்ட்டில் நடந்த நைட்ரஜன் கேஸ் சிலிண்டர் பிளாஸ்ட்டில் ஒரு 13 பேர் இறந்துருக்காங்க, 58க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 2019 விடுங்க, 2020 ஜூலை 4 குஜராத்தில் ஒரு கெமிக்கல் பிளான்ட்டில் நடந்த எக்ஸ்ப்ளோஷன்னால் 8க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க, 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவ்வளவையாங்க, ஜூலை 7 2020 மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு பிளாஸ்ட்னால 8க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க. இதோட தாக்கம் 15 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சவுண்டு கேட்க முடிஞ்சான். நாம் அவ்வளோ போயிட்டாங்க. நேற்று ஆகஸ்ட் 4 விசாகப்பட்டினத்தில் ஒரு ஸ்டீல் பிளான்ட்டில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அதில் நோ கேஷுவாலிட்டிஸ், இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இப்படி டெய்லி ஒரு கெமிக்கல் லீக்கேஜ், பிளாஸ்ட், வெடி விபத்து இப்படி நடந்துக்கிட்டே தாங்க இருக்கு. உலகம் ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் தான். இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? உடனே நம்ம கவர்மெண்ட்டை கையை காமிச்சிடும், கவர்மெண்ட்டு தான் இது காரணம். அப்படி இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபேக்ட்ரி ஓனர். அவங்களுக்கெல்லாம் இந்த வெடிவிபத்தில் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்கோ அந்த அளவுக்கு சம்மந்தம் நமக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 1984 நடந்த போபால் ட்ராஜடி இருந்து 2020 நேற்று நடந்த லெபனான் ட்ராஜடி வரைக்கும் ஒரே ஒரு காரணம் தாங்க, அலட்சியம். இந்த இண்டஸ்ட்ரிலாம் வச்சுருக்க ஓனர்ஸோட அலட்சியம், அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்களோட அலட்சியம், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஸ்டின் பண்ண வேண்டிய அத்தாரிட்டியோட அலட்சியம், அதுக்கும் மேலே
மக்களாகிய நம்மளோட அலட்சியம். இவ்வளவு ஏங்க, கொரோனாவுக்கு நம்ம சேஃப்டிக்கு போட சொன்ன மாஸ்கையே மூக்குக்கு போடாமல் வாய்க்கு போட்டுட்டு இருக்கிறோம், வாய்க்கு போடாமல் கழுத்துக்கு போட்டுட்டு இருக்கிறோம். கொரோனாவை விட மோசமான நோய் அலட்சியம். இது நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. இதை நீங்கள் க்யூர் பண்ணுற வரைக்கும் உலகத்தில் வேறு எதையும் மாற்ற முடியாது. அதனால் இந்த விபத்துக்கு காரணம் நான் தான். நன்றி.